வணக்கம் ராதிகா. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் திடீரென வயல்வெளியில் தரையிறங்கிய ராட்சத பாராசூட் பலூனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராதிகா. மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை வடபழஞ்சி அருகே வானத்தில் பறந்து வந்த ராட்சத பாராசூட் பலூன் திடீரென வயல்வெளிக்கு இறங்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனியாருக்கு சொந்தமான ஸ்கை வாட்ச் என்ற பாராசூட் பலூன் மதுரை பாலமேடு பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு வானில் பறந்தபடியே மதுரை சுற்றி பார்ப்பது போன்ற சுற்றுலா திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் சோதனை ஓட்டமாக தற்போது அங்கிருந்து பாலமேடு பகுதியில் இருந்து தற்போது பாராசூட்டாக பறந்து வந்திருக்கிறது. அப்போ திடீரென வயல்வெளிக்குள் இறங்கியதால் அப்பகுதி மக்கள் திடீரென பயந்த நிலையில் அச்சத்துடன் பார்க்கும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது ராதிகா. காற்றில் வேகம் அதிகமாக இருந்ததால் பாராசூட் திடீரென வடபழஞ்சி அருகே வயல்வெளியில் அவசரமாக தரையிறக்கியது. அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்தவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. பாராசூட்டை இயக்கிய வெளிநாட்டவர் பத்திரமாக தரையிறக்கியதாக சொல்லப்படுகிறது ராதிகா. கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு மேலே வானத்தில் திடீரென ராட்சத பலூன் பறந்து வருவதை பார்த்து ஆச்சரியத்துடன் அதை பார்த்து தற்போது சில தொலைபேசியில் அதை வீடியோ எடுத்தவாறு பதிவில் கூறினர். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஏனென்றால் சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் தென் மாவட்டங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய மதுரையில் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி தொடர்ந்து எல்லா பகுதியிலும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுகள் இருக்கும் நிலையில் தற்போது இந்த ஒரு ராட்சத பலூன் பாராசூட் பலூன் பறந்து வந்து தற்போது வயல்வெளியில் இயங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா. ஏனென்றால் தொடர்ந்து இது காவல்துறை அனுமதி பெற்று இது இயக்கப்படுகிறதா, எதுவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழத் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தற்போது அப்பகுதியில் காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராதிகா.